வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாக பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி, சின்ன நகராட்சி தான் அது. அதில் ஒரு பள்ளி ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர் இருந்தார். அவர் மாணவர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார். கொஞ்சம் கேர் எடுத்து பார்ப்பார். இப்படி இது பண்ணும்போது ஒரு மாணவர்கிட்டையும் அக்கறையாக இருக்கும்போது ஒரு மாணவர் வந்து, சார் நான் படித்து நல்லா பெரிய ஆளாகி உங்களை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னுவான். உடனே அவர், நீ என்ன பார்த்துக்கலாம் ஆனால் முதல் 10வது பாஸ் பண்ணா அப்படின்ட்டு ஒரு இதாக விளையாட்டாக சொல்லுவார். இல்லை சார் நான் கண்டிப்பாக படித்து நல்லா மார்க் எடுத்து பெரிய ஆளாகி உங்களுக்கு ஆபத்து பண்ணுவோன்னு சொல்கிறோம். சரி பார்க்கலாம் அப்புறமா அப்படின்ட்டு சொல்லுவார். அதேமாதிரி வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ அந்த தேர்வில் 10ஆம் கிளாஸில் நல்லா மதிப்பெண் எடுக்கிறான். மதிப்பெண் எடுத்த உடனே அவன் சாதாரண ஏழை குடும்பத்தில், விவசாயத்தில் குடும்பத்தில் இருந்த பையன். அவங்க அப்பாவுக்கு போதுமான வருமானம் இல்லை. இருந்தால் அதுக்கு மேலே படிக்க வைக்காமல் வேலைக்கு அனுப்பணும் அப்படி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ வந்து அவன் உடனே அந்த ஆசிரியரை போய் பார்க்குறான். அதுமாதிரி சார் எனக்கு எங்கள் அப்பா படிக்க வைக்க மாட்டார், அப்படி வசதி இல்லைன்றாரு, நல்லா மார்க் எடுத்தோம் எதுவும் புண்ணியமெல்லாம் போகுது, நீங்கள் ஏதாவது எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்க அப்படின்றான். உடனே சரி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கல்யாண வயசில் இருந்தவர். அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தார். உடனே அந்த பணத்தை எடுத்து ஒரு நல்ல பள்ளியை பார்த்து அந்த பள்ளியில் +1 சேர்த்து விட்றாரு. சேர்த்து விட்டு அவர் கல்யாணத்துக்காக வச்சுருந்த காசை வச்சு தான் சேர்த்து விட்றாரு. சேர்த்து நல்லா படிச்சுட்டு வாழ்றாரு. இது பண்ணுறாரு. அப்படியே படிக்கிறாரு. இவர் மறந்துட்டார். அந்த பையன் நல்லா படிக்கிறாரு. படித்து +2 முடிச்சுட்டு அப்புறம் டிகிரி முடிக்கிறாரு. டிகிரி முடிச்சுட்டு அதுமாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமும் எழுதிட்டு அதில் தேர்வுலையும் வெற்றி பெற்றுறாரு. தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுறார். ஆஃபீஸர் ஆகிட்டு இது பண்ணுறாரு. திருமணங்கள்லாம் ஆகிடுது. திருமணங்கள் ஆகி 2 குழந்தைகளும் இருக்குது. அவர் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு அந்த ஆசிரியரை இந்த நிலைக்கு வந்த உடனே, கலெக்டர் ஆன உடனே அதே ஊருக்கு கலெக்டராக வராரு. அந்த கலெக்டர் ஆன உடனே அந்த ஆசிரியரை வந்து பார்க்குறாரு. அந்த ஆசிரியர் வந்து அதுக்குள்ளே நாட்கள் கடந்து விட்டது இல்லையா, பிறகு வந்து படித்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கல்யாணம்லாம் பண்ணி குழந்தைலாம் இருந்ததெல்லாம் இவர் வயசாகி போச்சு. ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகிட்டு தனிமையாக இருந்தார். வர பென்ஷனை வச்சுக்கிட்டு அவர் மாணவர்களுக்கு உதவுறத நிறுத்தலை. அப்படியே உதவிக்கிட்டே தான் இருந்தார். அவரால் முடிஞ்சது வர பென்ஷனை கல்யாணமே பண்ணிக்காமல் வர பென்ஷனில் ஒரு பகுதியை அவருக்கு செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி பணத்தை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, நோட்டு வாங்கி கொடுக்குறது, இப்படியாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அந்த ஏற்கனவே இது பண்ண சொல்லினார் இல்லையா, நான் உங்களை பெரிய ஆஃபீஸராகி உங்களை இது பண்ணுவான்ட்டு அவர் அவங்க வீட்டுக்கு நேராக காரை எடுத்து நிறுத்தினார். அவர் வந்து நிறுத்தும்போது ஒரு போலீஸ் பெரிய அந்த நகரத்தினுடைய டிஎஸ்பி வந்து சல்யூட் அடித்து அவர் கூப்பிட்றாரு. போலீஸ்லாம் அவரை பார்த்துட்டு அந்த ஆசிரியர் ஐயோ என்னன்னு பயந்துட்டார். என்னடாது நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, நம்ம வீட்டுக்கு இது பண்ணுறாங்களே, அவர் சின்ன வாடகை வீட்டில் தான் இருக்கார், இப்படி பண்ணுறாங்களே என்னன்ட்டு கேட்பாரு. உடனே டக்குன்னு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் இறங்கி வருவார். இறங்கி வந்து ஆசிரியர் காலில் விழுந்து வணங்கிட்டு அவர் சொல்லுவார். அவரே மறந்துட்டார், அவர் உதவி பண்ணதெல்லாம் மறந்துட்டார். அது வணங்கிட்டு, நான் தான் நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுத்து படிக்க வச்சிங்க, நான் வந்து உங்களை நல்ல ஆஃபீஸராகி உங்களை பார்த்துக்குவேன்னு சொன்னேன், நீங்கள் என்ன கிண்டலாக சிரிச்சு பேசுனீங்க, இப்போ நான் அந்த இதில் இருக்கேன், நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஆபத்து பண்ணுறேன்னு. ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம் தம்பி, நீ உன் பங்களாவில் போய் நீர், நான் இங்கே இருக்கிறேன்னு. இல்லை நீங்கள் தான் எனக்கு அப்பா, எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க, வேறு இல்லை, நீங்கள் தான் எனக்கு அப்பா அம்மா, இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தான் தாத்தா, நீங்கள் தான் வந்து இருக்கணும், இல்லைன்னா நான் வந்து உங்களோட இருப்பேன் அப்படின்றார். உடனே மறுக்க முடியாமல் அவர் கூட போயிட்டு அந்த பங்களாவில் இருக்கார். அவரை எல்லார்கிட்டையும் அவர் அறிமுகப்படுத்துகிறார். இவர் தான் எங்கள் அப்பா, இவர் தான் எங்கள் அப்பான்ட்டு எல்லா வர ஆஃபீஸர்லாம் அறிமுகப்படுத்துகிறார். இவருக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அதாவது ஒரு ஆசிரியர் பணி என்பதே ஒரு புனிதமான தொழில். அந்த ஆசிரியர் அந்த மாணவருக்கு எதையும் எதிர்பார்க்காத உதவி பண்ணார். அவர் அந்த எதிர்பார்க்காத உதவிக்கு இன்றைக்கி அவர் கல்யாணம் ஆகாத இருந்தால் கூட அவருடைய தனிமையை போக்குறதுக்காக அவரையே தன்னுடைய வளர்ப்பு தந்தையை எடுத்துக்கிட்டு அவர் சிறப்பாக கவனிச்சுக்கிறார். அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் நாம் மற்றவங்களுக்கு தன்னலம் பாராமல் உதவி செய்தால் அது பிரதிபலனாக நமக்கு வந்து நல்ல விஷயமாக வந்து சேரும்ன்றது அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.